ஹலோ ஆல்வேஸ். நம்ம இப்போ இட்லி புரோக்கனோட பார்ட் 5 பார்க்க போகிறோம். டேபிள் வெளில தள்ளி கதவை போடணுன்னே ஜங்குக்கு அப்படி கதவுல சாஞ்சிட்டே அப்படி கீழே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். அழுக ஆரம்பித்தோடனே ஜின்னும் நம்ஜனும் பக்கத்தில் அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ ஜங்குக்கு சொல்கிறான், நான் என்ன பண்ணேன், ஏன் என்னை போய் அவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான். ஜின் சொல்கிறான், அவன் தான் உன்னை புரிஞ்சுக்கல, நீ விடு, நீ இன்னும் ஃபீல் பண்ணதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜங்குக்கும் கொஞ்சம் நேரம் அழுகுறான். அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு அவன் சொல்கிறான், நீங்களாம் போங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் இல்லை, உன்னை விட்டு நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனோடனே ஜங்குக்கு ஆல்கஹால் பாட்டியில் எடுத்து நல்லா குடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அந்த பக்கம் பார்த்தா மயங்கி விழுந்தோடனே டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஹோசக் டேங்கோட அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பண்ணோடனே டேங்கோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களும் ரொம்ப சேட் ஆகிடாரு. ஆனோடனே நான் கிராண்ட் ஃபாதர் ஆகிறது சந்தோஷப்படவா, இல்லை என் பையன் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி வருத்தப்படவா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அழுதோடனே ஹோசக், அழுகாதீங்க, எல்லாம் சரியாயிடும், ஆமாம் நான் போய் ஜங்குக்கிட்ட நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே ஜிமினும் பின்னாடிலேருந்து இதுக்கெல்லாம் நான் தானே காரணம், நானும் வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, நம்ம 2 பேரும் போய் பேசுவோம், நான் பேசினா ஜங்குக் கண்டிப்பாக கேட்பான் அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா சொல்கிறாரு. டாக்டர் டேங்கோட ரூம்லேருந்து வெளில வராரு. வெளில வந்தோடனே டாக்டர் என்னாச்சு, பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே நீங்கள் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது, அவர் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் கொஞ்சம் விட்டமின்ஸ் டேப்லெட்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாங்கி அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. போனோடனே எல்லோரும் போயிட்டு இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அவன் மயக்கத்தில் அப்படி படுத்து தான் இருக்கான். நீங்கள் எல்லோரும் போய் படுத்துங்க, நான் டேங்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். சொன்னோடனே டேங்கோட அப்பா, இல்லை நான் இருக்கேன், நீங்களாம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அங்கிள், நீங்கள் தூங்கணும், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். சொன்னோடனே எல்லோரும் போயிடுறாங்க. போனோடனே பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆகுது. ஆனதுக்கப்புறம் ஜங்குக் சொல்லிட்டு டேங்கு எஞ்சி பாறான். உடனே ஹோசக் பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அழுக ஆரம்பிக்கிறான். அழுக ஆரம்பிச்சு, நான் ஜங்குக்கை பார்க்கணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ இப்போ எப்படி போவேன், நீ இப்போ தூங்கு, நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இல்லை, நான் போய் ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இது நடு ராத்திரி நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இல்லை, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேங்கு டக்குன்னு ஃபோனை தேடுறான். ஃபோனை தேடி எடுத்து ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறான். பார்த்தா ஃபுல் ரிங்கு போது யாருமே எடுக்க மாட்டாங்க. உடனே டேங்கு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். ஃபோன் கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு இப்போ தூங்கிட்டு இருப்பான், நீ காலையில் பேசிக்கலாம், நீ தூங்க அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் அழுதுகிட்டே படுத்துடுறான். இது எல்லாத்தையும் பார்த்தா ஜிமின் வெளில நின்று பார்க்குறான். பார்த்து அவனும் அழுக ஆரம்பிக்கிறான். என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை, எல்லாமே நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடான். அந்த சைடு பார்த்தா ஜங்குக்கு உட்காந்து குடிச்சிட்ருக்கான். அப்போ பார்த்தா டேங்கோட ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே டேங்கோட பிக் அதில் ஷோ ஆகுது. ஷோ ஆனோடனே கோவத்தில் ஃபோனையே தூக்கி போட்டு உடச்சிட்றான் ஜங்குக். காலையில் ஆகுது. ஆனோடனே ஜிமினும் அவர் டேங்கோட அப்பாவும் ஜங்குக்கை பார்க்குறக்காண்டி அவள் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனப்போ பார்த்தா அங்கே இருக்க செக்யூரிட்டி இவங்க 2 பேர்த்தையும் உள்ளுக்குள்ளே விட மாட்டான். உடனே டேங்கோட அப்பா சொல்கிறான், ப்ளீஸ் எங்களை விடுங்க, நான் பார்க்கணும் ஜங்குக்கை, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே செக்யூரிட்டி அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது, அவர் முன்னாடியே எனக்கு வார்ன் பண்ணிட்டாரு, நீங்கள் யாரும் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே டேங்கோ அப்பா கேட்கவே மாட்டான். ஜிமினும் நின்றுட்டு சொல்கிறான், ப்ளீஸ் உள்ளுக்குள்ளே விடுங்க, நாங்கள் ஒரே ஒரு வாட்டி பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லி டேங்கோட அப்பா செக்யூரிட்டி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோடனே பார்த்தா அவர் கீழே விழுந்து அவர் மண்டையில் அடிபட்டுறது. பட்டோடனே ஜிமின் ஓடி போய், வாங்க அங்கிள், நம்ம இங்கேருந்து போயிடுவோம், நம்ம ஃபஸ்ட்டு போய் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க அங்கேருந்து. இந்த சைடு பார்த்தா டேங்கு தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிறான். எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் தேடுறான். ஃபோனை தேடி ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் இன்னும் அவனுக்கு சுவிட்ச் ஆஃப்னே சொல்லுது.
உடனே டேகன் நினச்சி கோட்டெல்லாம் மாட்டிட்டு வெளில போகிறான். அப்போ பார்த்தா ஹோசக் வந்து அங்கே ட்ரேயோட வரான். நீ எந்திரிச்சிட்டியா, வா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இல்லை எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணாம், நான் ஜங்குக்கை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறான். உடனே ஹோசக் டக்குன்னு ட்ரே வந்து டேபிள் மேலே வச்சுட்டு டேன் வந்து பிடிக்கிறான். நீ எங்கே போகிற, இந்த காலையில் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இல்லை நான் ஃபஸ்ட்டு போய் ஜங்குக்கை பார்க்கணும், நான் அவன்கிட்ட பேசணும், அவன் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கான், நான் அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம போகலாம், ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை நான் ஃபஸ்ட்டு போகணுன்னு சொல்லி டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். என்னை ஃபஸ்ட்டு விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹோசக் வந்து டேங்கை வந்து அரைஞ்சிட்றான். அரைஞ்சோடனே டேங் வந்து அப்படி பார்க்குறான், கண்ணில் தண்ணியாக வருது. நீ என்ன பண்ணுற டேங் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து அவன்கிட்ட கத்துறோடனே டேங் வந்து கீழே பார்த்துட்ருக்கான். நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு நான் வந்து சொல்கிறேன், இல்லை உனக்குள்ளே ஒரு பேபி இருக்கு, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். நீ நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, நேற்று ராத்திரியும் மயக்கப்பட்டு விழுந்துட்ட, இப்போ ஏன் சாப்பிடு, உன் பேபிக்காண்டி சாப்பிடு. டேங் வந்து அவன் வயிற்று மேலே கை வைக்கிறான். அழுகாத டே, நீ உன் பேபிக்காண்டி நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். உன்னோட அப்பாவும் ஜிமினும் ஜங்குக்கிட்ட பேச போயிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அவன்கிட்ட பேசிட்டு வருவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபஸ்ட்டு வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி டேங் வந்து பெட்டில் உட்கார வச்சு கண்ணெல்லாம் தொடச்சி அவனுக்கு வந்து ஊட்டி விட்டோடனே டேங்கும் சாப்பிட்றலாம். ஹோசக்கும் டேகும் வந்து அவன் ரூம்லேருந்து வெளில வர டைம் பார்த்து அவங்க அப்பாவும் ஜிமினும் வந்து உள்ளக்குள்ளே வராங்க. உள்ளக்குள்ளே வந்தோடனே டேங் வந்து ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா நெத்தியில் வந்து பிளாஸ்டிக் டியூப் போட்டிருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே உங்கள் அப்பா ஒன்றும் இல்லை, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் ஜங்குக் வீட்டுக்கு தானே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் நம்ம கொஞ்ச நாள் கழித்து பேசலாம், இப்போதைக்கு ஜங்குக் வந்து ரொம்ப கோவமாக இருக்கான், அவன் யார்கிட்டையும் பேச விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா சொல்கிறாங்க. சொன்னோடனே டேங் வந்து உடனே எந்திரிச்சு நின்றுட்டு இல்லை நான் இப்போ போய் அவனை போய் பார்த்து பேசிட்டு வரேன், நான் பேசின அவன் கண்டிப்பாக கேட்பான், இப்போதைக்கு அவன் கோவம்லாம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து போகிறான். இப்போ பார்த்தா ஹோசக் வந்து நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை நான் தனியாக போகிறேன், நீங்கள் யாராச்சும் வந்தால் அவன் ரொம்ப கோவப்படுவான், நானே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து தனியாக போகிறான். ஜின்னும் நம்ஜுனும் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா ஃபுல்லாக ஆல்கஹால் பாட்டிலாக கிடக்குது. அதான் மேலேருந்து ஜங்குக் வந்து கோட் சூட்டோட இறங்கி கீழே வரான். அவன் கண்ணு பார்த்தா நல்லா ரெட்டாக இருக்குது, ஃபுல்லாக அழுது ரெட்டாக இருக்குது. உடனே ஜின்னும் நம்ஜுனும் என்கிட்ட போய் நீ எதுக்கு ஆஃபீஸ்க்குலாம் வர, நீ வேணா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இல்லை நான் ஆஃபீஸ் வந்தேன், நான் வீட்டில் இருந்தேன்னா அதை பற்றியே நினச்சிட்டே இருப்பேன், இல்லை நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். இல்லை நானும் வரேன், இப்போ 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள், நான் என்னோடய வாட்ச் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து ரூமுக்கு போகிறான். போய் வாட்ச் எடுத்துகிட்டு வரக்குள்ளே இங்கே பார்த்தா ஜின் வந்து நம்ஜுன்கிட்ட சொல்கிறான், இவனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, அவன் கண்ணில் ஒரு எமோஷனும் இல்லை, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் இப்போ எப்படி ஆகிட்டான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து நம்ஜுன்கிட்ட சொல்கிறான். அப்போன்னு பார்த்தா ஜங்குக்கும் வந்தோடனே 3 பேர் வெளில போகிறாங்க. அந்த சைடு பார்த்தா டேங் வந்து அப்போலேருந்து ஜங்குக் எப்போ வெளில வருவான்னு சொல்லி வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா ஜங்குக் வெளில வரும்போது டேங் வந்து டக்குன்னு போய் ஜங்குக் நான் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ், நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் நேற்றே சொல்கிறேன் உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு, இப்போ எதுக்கு திருப்பி வந்தேன் இங்கே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ப்ளீஸ் நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேளு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், ப்ளீஸ் கேளு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அவனை பார்த்து முறைக்கிறான். முறைச்சிட்டு நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங்கும் ஆமாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அப்போ நீ என் கண் முன்னாடியே வராத, இங்கே இருக்காத, போயிரு எங்கேயாச்சும் போயிரு, ஃபஸ்ட் என் கண் முன்னாடி மட்டும் வந்து நிற்காத அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். மூஞ்சியவே எனக்கு பார்க்க பிடிக்கலை, நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி ஜங்குக் கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். உடனே டேங்கும் அங்கே நின்றுட்டே இருக்கான், ஜங்குக் வண்டியை பார்த்துட்டே. டேங் வந்து நடந்துகிட்டே அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனால் எல்லோரும் அவனை பாவமாக பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி ஹோசப் கேட்குறான். உடனே இல்லை சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு அவன் சேடாக அப்படியே உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்தா அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டின உடனே அவன் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவன் எழுந்துச்சி ரூமுக்கு போகிறான். உடனேட்டு எங்கள் அப்பா வந்து என்னால் இவனை இப்படி பார்க்க முடியலை, என் பிள்ளை ஏன் இப்படி ஆயிடுச்சு என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு.
உடனே டேங்கோட அப்பா வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாரு. எல்லோரும் போய் என்னன்னு சொல்லி பேரை சொல்லி விட்டோன்னே டேங்கும் என்னன்னு சொல்லி வெளில வந்து பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா இப்படி பார்க்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறா. உடனே எல்லோரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வந்து காட்டுறாங்க. காட்டா டாக்டர் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வந்து வெளில வராரு. வெளில வந்தோடனே டேவ் வந்து போய் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு, ஒரு நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே டாக்டரும் இப்போ நல்லா இருக்காரு, நீங்கள் அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் டேங்கோட அப்பா வந்து லேசாக கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். அழுக ஆரம்பிச்சு நீ விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா சொல்கிறாரு. சொன்னோடனே டேங்கும் அழுகிறான். அழுதோடனே நீ எனக்காண்டி ஒன்று சேவியா அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா கேட்குறாரு. கேட்டவுடனே டேங்கும் நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் சொல்கிற பையன் கூட அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா சொல்கிறாரு. சொன்னோடனே டேங்குக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். எல்லோரும் அவரை ஷாக்காக பார்க்குறாங்க. உடனே இல்லை நீ இதை பண்ணுவேன்னு சொல்லு ப்ளீஸ் டே அப்படின்னு டேங்கோட அப்பா வந்து சொல்கிறாரு. இல்லைப்பா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே நீ எனக்காண்டி பண்ணி தான் ஆகணும், நீ சொன்னேன்ல நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணல, இப்போ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா சொல்கிறாரு. இல்லைப்பா என்னால் இதை முடியாது அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே டேங்கோட அப்பா வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் இப்போ சாவேனா அப்போ சாவேனான்னு எனக்கே தெரியாது, அதுக்கு முன்னாடி நான் உன்னோட ஃப்யூச்சரை வந்து செட் பண்ணணும், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு டேங் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே டேங் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். உடனே இவங்களோட அப்பாவுக்கு வந்து இருமல் ஆரம்பிக்குது. இருமுனோடனே உடனே வந்து எல்லோரும் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அவர் குடித்தோடனே டேங் வந்து பயந்துடுறான், அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி. உடனே அவன் வந்து சொல்லிடுறான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி டேங் வந்து ஹக் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. இங்கே வந்து டேங் வந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கவே பிஸியாக இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு வந்து ரொம்ப கோல்டாக மாறிடுறான். யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டான். வெறும் நம்ஜுன்கிட்ட மட்டும்தான் பேசுவான். இது எல்லாட்டையும் எரிஞ்சு விழுகிறது அந்த மாதிரி தான் ஜங்குக்கு வந்து இருக்கான். இன்னும் ஜின் வந்து நம்ஜுன்கிட்ட சொல்கிறான், இவனை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டான், சுத்தமாக இந்த டேங்னால எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே எனக்கு டேங்கு பற்றிலாம் கவலை இல்லை, நம்ம ஜங்குக்கு மட்டும் எப்படியாச்சும் பழைய மாதிரி மாறிடணும், இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ஜூன்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேங்கோட அப்பாவும் டிஸ்சார்ஜ் ஆகிடுறாரு. உடனே அவர் வந்து டேங் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. அதுலேயே இவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்போ பார்த்தா ஹோசக் வந்து ஒரு நாள் வரான். வந்தோடனே அவன் அப்பா வந்து சொல்கிறாரு, இப்படி எல்லாருமே அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால யாருமே அவனை இது பண்ண மாட்டாங்க, இப்படியே போனால் நான் என்ன பண்ணுறது, என் மகனை எப்படி நான் சந்தோஷமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே ஹோசக் வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு மாப்பிள்ளை இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே உங்கள் அப்பா வந்து அப்படியே கன்ஃபியூஷனாகவே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்ருக்கும்போது ஜிமின் தான், அவன் டேங் வந்து ரொம்ப லவ் பண்ணுறான், அவன் நல்லா பார்த்துக்குவான் டேங்குங்க அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, ஜிமின் வந்து டேங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவான், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். சொன்னோடனே மிஸ்டர் கிம்மும் யோசிக்கிறாரு. இப்போ பார்த்தா ஹோசக் வந்து சொல்கிறான், நீங்கள் இதில் யோசிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜிமினை நம்பலாம், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் இதில் ஜிமினுக்கு இஷ்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா வந்து கேட்குறாரு. உடனே ஹோசக் வந்து நான் ஜிமின்க்கு போய் கால் பண்ணி வர சொல்கிறேன், நீங்களே அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜிமினும் வீட்டுக்கு வரான். என்னாச்சு, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங்கோட அப்பா வந்து ஜிமின்கிட்ட கேட்குறாரு, நீ டேங்கை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே ஜிமின் வந்து ஷாக்காகி நிற்கிறான். நான் எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாகவே கேட்குறான். கேட்டோடனே இல்லை உனக்கு டேங் பிடிக்குன்னா நீ அவனை நல்லா பார்த்துக்குவேன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. அதுக்கு முன்னாடி நான் வந்து
டேவுன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட ஃபஸ்ட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங்கோட அப்பா வந்து, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு அதை டேங் கேட்பேன், நீ உனக்கு இஷ்டமா அது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ஜிமின் வந்து, எனக்கு ஓகேண்ணா, நான் டேங்கை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் கிம் சொல்லிட்டு அவனை வந்து ஹக் பண்ணுறாரு. நான் போய் டேங்கிட்ட வந்து இந்த நியூஸ் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டேங்கோட ரூமுக்கு வந்து போகிறாரு மிஸ்டர் கிம். அங்கே பார்த்தா டேங் வந்து பெட்டில் உட்காந்துருக்கும் போது இவர் பொண்ணுன்னே வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். இல்லை, உனக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் பண்ணலான்னு நான் யோசிச்சிருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ஜிம்மினா அவன் கூட எப்படின்னா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். இல்லை, ஜிம்மின் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா சொல்கிறாங்க. இது எப்படிப்பா சரியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்து சொன்னேல, நான் யாரை சொல்கிறேன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ இப்போ என்ன நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா கேட்குறாரு. கேட்டோன்னே இல்லைப்பா, நான் அப்போ ஒன்றும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி நான் ஜிம்மின்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே உன் இஷ்டம், நீ பேசிக்குவான்னா உனக்கும் ஜிம்மினுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா வந்து ரூம் விட்டு போயிடுறாரு. பொண்ணு டேங் வந்து உட்காந்து யோசிச்சுட்டே பண்ணும்போது ஃபோன் பண்ணுறேன் ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு கேட்கணும். நான் உன் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் உன்கிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கூப்பிட்டோன்னே ஜிம்மினும் ரூமுக்கு வரான். ஜிம்மி, நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்டோடனே ஜிம்மினும் ஆமான்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து, நீ வந்து எனக்காண்டி பண்ண வேணாது, நீ உன்னோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிம்மின் வந்து, இல்லை நான் இது என்னோட முழு சம்மதத்தோடு தான் செய்கிறேன், உங்கள் அப்பா சொன்னதுனால நான் செய்யலை, நான் உன்னையும் குழந்தைய நல்லா பார்த்துக்குவேன், நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அழ ஆரம்பிக்கிறான். உடனே ஜிம்மின் வந்து கண்ணை தொடச்சிட்டு நீ என்னை நம்புறேல அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஆமான்னு சொல்கிறேன். சொன்னோடனே அப்போ நீ இவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறான், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், லாஸ்ட் வரைக்கும் நான் உன் கூட நல்லா ஃப்ரெண்டாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து சொல்கிறான். அது இல்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்ல வரான். அப்போ ஜிம்மின் வந்து, நீ ஒன்றும் சொல்லாத, நான் சொல்கிறது மட்டும் கேளு, நீ யாரையாச்சும் கல்யாணம் பண்ண தான் போகிற, அது நானாக இருந்தால் என்ன, நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உன்னோட பேபியும் நல்லா பார்த்துக்குவேன், நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ஜிம்மின் வந்து ப்ளீஸ் நீ அழுகாத அப்படின்னு சொல்லி கண்ணை வந்து துடைக்கிறான். முடிச்சோடனே இல்லை, நீ வந்து உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாத எனக்காண்டி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிம்மின் வந்து, இல்லை இது என்னோட விருப்பம்தான், நான் பார்த்துக்குவேன், நீ கவலைப்படாத, உன் பேபிக்கும் நல்லா அப்பாவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறான். ஜிம்மின் சொன்னோடனே டேங் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, அவனை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அழுதுகிட்டே தேங்க்யூ ஜிம்மின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாமே சரியாயிடும், நீ இனிமேல் அழுகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து சொல்கிறான். கொஞ்ச நாள் போகுது. ஜிம்மினுக்கும் டேங் வந்து கல்யாணம் நடக்குது. அங்கே பார்த்தா அவங்க யாரையும் கூப்பிடல, வெறும் டேங்கோட அப்பா, யுங்கி, ஹோசப் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மேரேஜ் முடிஞ்சும் டேங்கும் ஜிம்மினும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. ஜிம்மின், டேங்கும், ஹோசோக்கும் யுங்கியும் வந்து அமெரிக்காலேயே போய் செட்டில் ஆகுறாங்க. அமெரிக்காவில் வந்து ஹோசோக் வந்து கேஃபே ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா டேங் வந்து வேலை பார்க்குறான். ஆனால் ஜிம்மின் வந்து பணக்காரன்னா வேலை பார்க்க எந்த அவசியம் இல்லைனாலும் டேங்க்கு வந்து டைம் போகணும்னு சொல்லி அவன் வந்து ஹோசோக்கோட கேஃபேலேயே வேலை பார்க்குறான். இப்போ பார்த்தா டேங் வந்து சிரிக்கிறதே மறந்துட்டான். ஆனால் அவனை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அவன் இப்படி இருக்க காரணம் என்னன்னு. பார்த்தா 8 months ஆகுது. டேங்கோட வயிறும் நல்லா பெருசாகிடுச்சு. அப்படின்னு பார்த்து ஒரு நாள் வந்து டேங் வந்து படியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் ஜிம்மின்னு சொல்லி கத்துறான். உடனே ஜிம்மினும் ஓடி வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பேபி கத்துற சவுண்டு கேட்குது. அங்கே பார்த்தா ஜிம்மின் எல்லோரும் சந்தோஷத்தில் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா பேபியை கொண்டு வந்து ஜிம்மின் கையில் தராங்க. அவங்களுக்கு வந்து பேபி கேர்ள் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மினும் சந்தோஷமாக பேபியை வாங்கி பார்த்துட்ருக்கா. எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே அவரும் நல்லா இருக்காரு, அவர் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே எல்லோரும் ரூமில் போய் பார்க்குறாங்க.
டேங் வந்து மயக்கமாக படுத்துட்டு இருக்கும்போது டேங் பக்கத்தில் வந்து பேபியை வந்து படுக்க போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா டேங்கும் கண்ணை முழிச்சிடறான். கண்ணை முழிச்சோடனே ஜிமின் வந்து பேபியை வச்சுட்டு இருக்கும்போது அவன் கொண்டு போய் டேங் கையில் கொடுக்குறான். டேங் கையில் கொடுத்தோன்னே டேங் வந்து பேபியை பார்த்துட்டே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ தான் அவன் ரொம்ப மாதம் கழித்து அப்போ தான் அவன் திருப்பி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தா ஹோசக் வந்து கேட்குறான், பேபிக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் டேங் வந்து பார்க் ஹேயூன், இவளோட பேர் வந்து பார்க் ஹேயூன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஏன் இந்த பேர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. சொன்ன டேங்கும் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் டேங்கே பார்க்குறாங்க. அது எவ்வளோ மாதம் கழித்து இவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க டேவுங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறான், இனிமேல் நீ சிரிச்சிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே அப்படியே பேபி கூடயும் டேங் கூடயும் உட்காந்துட்ருக்கான். இவங்க 3 பேரையும் வச்சு தொடரும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.